என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த தாயானவளினுடைய வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன்னை தேடி இந்த அம்மா நானே வந்திருக்கின்றேன் என்றால் நீ என்ன நினைக்கின்றாய்? நாம் தான் தெய்வத்தை தேடி வரவழைத்திருக்கின்றோம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக கிடையாது. என் குழந்தையே, இந்த அம்மா நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் இந்த தாயானவள் நானே பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நீ எந்த சூழ்நிலையில் இருக்கின்றாய்? இப்பொழுது உனக்கு என்னிடத்திலிருந்து என்ன உதவி தேவைப்படுகின்றது என்பதை எல்லாம் உன் தாயானவள் நான் நன்கு அறிவேன். எதையும் அறியாமல் உன்னம்மா உன்னிடத்திலேயே வரவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவினை நீ அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எண்ணிவிடாதே. இந்த அம்மா அத்தனை சுலபமாகவெல்லாம் யாருக்கும் ஒரு உறுதியான நல்ல வாக்கை கொடுத்து விடுவது கிடையாது. உனக்கு நல்லது என்றால் மட்டும்தான் நான் அதை உனக்கு செய்து கொடுக்க முன் வருவேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று தோன்றிவிடுகின்றதோ அதை நீயே தடுத்தாலும் நான் கொடுத்தே தீருவேன். என் குழந்தையே, இது கிடைத்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருப்பாய் எனும் பொழுது நீ வேண்டாம் என்றாலும் அதை தருவது தானே உன் தாயானவளினுடைய கடமை. என் குழந்தையே, வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இந்த அம்மாவினுடைய பார்வையில் தான் நடக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னை நாள்தோறும் வந்து கொண்டிருந்தான் இருக்கின்றேன். என் பிள்ளைக்கு இன்றாவது மனநிலை மாற்றங்கள் வந்துவிடாதா என்று பல முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த அம்மா உன்னிடத்திலேயே எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. எந்த எதிர்பார்ப்புகளுக்கும் உன்னிடத்தில் எனக்கு இருந்ததே இல்லை. இந்த தாயானவள் இருக்கின்ற ஒரே ஒரு சுயநலம் என்ன தெரியுமா? இந்த தாயானவள் மேல் அன்போடு இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். வேறு யாருக்கும் உன்னால் எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது. இதை ஒன்று மட்டுமே இந்த தாயானவள் உன்னிடத்திலேயே எதிர்பார்ப்பேன். அது மட்டுமல்ல, என்னுடைய நல்ல குழந்தைகளுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய சுயநலம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இந்த தாயானவளுடைய உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன். அதுபோல அவர்களின் செவிகளுக்கு மட்டும்தான் என் வாக்கானது சென்று சேரும் என்பதனை நீ உணர வேண்டும். எப்பொழுதுமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் இருப்பதாக நீ உணர்கின்றாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடந்தால் கூட அதுவெல்லாம் நல்ல விஷயங்களாக உனக்கு மாறிவிடும். அந்த மாற்றத்தை நானாகவே உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தையே, அதை நீ எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இருப்பாய் என்றால் இந்த தாயானவள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட மாட்டேன். தெய்வத்தை நம்புகின்ற குழந்தைகள் ஒரு நாளும் தெய்வங்களை சோதிக்க கூடாது. இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்து கொண்டு தெய்வத்திடம் கேட்டு பார்ப்போம். தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கின்றதா என்றால் அதன் பிறகு நம்புவோம் என்று சோதித்து பார்க்கின்ற வேலைகளை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்து விடாதே. அது மட்டுமல்ல, தெய்வம் நமக்கு நம்பிக்கையோடு நின்றால் மட்டும்தான் எல்லாமே கேட்டபடி வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும் சரி, நீ மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்களின் மனம் நோகும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது. இன்னொருவர் சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒரு பொழுதும் நீ காரணமாகிவிடக்கூடாது.
இன்னொருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கு நீ காரணமாக இருந்துவிட்டால் அதன் பிறகு அதற்கான பலனையும் நீயே அனுபவிக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும். உண்மையை பேசுவதனால் இன்று வேண்டுமானால் அது உனக்கு பலன் கொடுக்காமல் போகலாம். ஆனால் இன்று நீ கஷ்டப்படலாம். ஆனால் நாளை நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய். நிச்சயமாக வெற்றியானது உன்னுடைய கைகளில் வந்து சேரும் பொழுது அதையெல்லாம் நீ உணர்ந்து இந்த தாயானவளிற்கு நன்றிகளை சொல்வாய். இந்த அம்மாவினுடைய குழந்தையாக இருப்பதற்கு உனக்கு வேறு எந்த தகுதிகளும் தேவை கிடையாது. உன்னிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் ஒரு பொழுதுமே என்னை வந்து நீ சேர்ந்து விடலாம். அப்படிப்பட்ட குணநலன்களோடு இருக்கக்கூடிய நீ எனக்கு பிடித்த பிள்ளையாக நீ மாறியிருப்பாய். என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீ மனதில் கலக்கம் கொள்ளாதே. நம் அம்மா நம் வாழ்க்கையை நன்றாக மாற்றி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ இந்த வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும். என் அம்மா எனக்கு இருக்கின்றால், எனக்கானதை சரியான நேரத்தில் செய்து கொடுப்பாள். இப்பொழுது எனக்கு நடக்கவில்லை என்றால் இது எனக்கான விஷயம் அல்ல, எனக்கான நேரம் அல்ல என்பதனை நான் புரிந்து கொண்டேன் என்று மனப்பக்குவமானது உன்னிடத்திலேயே இருக்க வேண்டும். என் குழந்தையே, அது மட்டுமல்ல, உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து கொண்டு உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து வர வேண்டும். என் குழந்தையே, கடந்த காலத்தில் இருந்த கசப்பான நினைவுகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கு இனிப்பான நினைவுகளை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக இந்த தாயானவள் நான் தயாராக இருக்கின்றேன். என் குழந்தையே, கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற இனிப்பான நிகழ்வுகளை எல்லாம் நீ பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை நான் நடத்தி கொடுப்பதற்கு இந்த தாயானவள் நான் தயாராக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய அன்பானது உன்னை நிச்சயமாக அம்மாவினுடைய அன்பினை பெற செய்து உன்னை நல்வழி நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். இனி உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றியும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். இனிமேல் உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உனக்கு உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது என்றும் நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன். என் குழந்தையே, நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாகவும் நன்றாகவும் வாழப்போகின்றாய். என் பிள்ளையே, இதற்கு முன்பு இருந்தது போல அல்ல. இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இந்த தாயானவளின் துணையோடு நீ கடந்து செல்ல போகின்றாய். அதற்கான தைரியத்தையும் மன வலிமையும் உன்னம்மா நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன். உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தாயானவள் நான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன். என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியானது உனக்காக காத்திருக்கின்றது. உன்னால் முடியவில்லை என்ற எந்த ஒரு காரியமும் இனி இருக்கப்போவது கிடையாது. என் குழந்தையே, உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து தருவதற்காகத்தான் நான் எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் உன்னை நான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசம் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னுடைய கைகளை இறுக்கமாக பிடித்து நடந்து கொண்டால் போதும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உச்சியில் கொண்டு போய் சென்று சேர்ப்பேன். நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றேன். என் குழந்தையே,
காலமெல்லாம் கடந்துவிட்டது. இதற்கு பிறகும் எனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? அதனால் என்ன பயன் என்று நீ ஒரு பொழுதும் நினைக்காதே. காலம் கடந்து இருந்தாலும், தவறான காலத்தில் உனக்கு இந்த பதிவு கிடைத்திருந்தாலும், சரியான நேரத்தில் இந்த பதிவு உனக்கு கிடைத்திருந்தாலும், அது எல்லாம் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மாற்றம் உண்டாகின்றதோ அப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் மன நிம்மதி கிடைக்கும், உனக்கான ஆறுதல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, விடை தெரியாத பல கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு விடையானது கிடைக்கும். அதனால் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பொழுதும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே, வேண்டாம் என்றும் சென்று விடாதே. இது உனக்கான நேரம் இருக்கின்றது. உன்னுடைய கைகளில் இந்த தாயானவள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு போகின்றேன். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.